திருக்குரான் ஷெரீஃபிலே ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், இந்த குரானை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம். அல்லாஹ் இறக்கிவிட்டான், எப்படி பாதுகாக்கிறான் என்று ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய இந்த பாதுகாப்பு வளையம் என்பது எங்கே துவங்குகிறது, அதனுடைய துவக்கம் என்ன, அந்த துவக்கத்திற்கு நம்முடைய பங்களிப்பு என்ன என்பன போன்ற பல கோணங்களில் ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்திக்க வேண்டிய ஒரு அற்புதமான காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். திருக்குரான் ஷெரீஃபை அல்லாஹ் இறக்கினான். நமக்கெல்லாம் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 40வது வயதில் நபி பட்டம் கிடைத்தது. நபியாக அல்லாஹ் தேர்வு செய்தான். மக்காவில் 13 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 53 வயது வரைக்கும் 13 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய வஹி இறங்குது. பிறகு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவில் போய் ஒரு 10 ஆண்டு காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்றாங்க. மொத்தமாக சேர்த்தா 53 + 10 63 வருஷம். இந்த 63 வருஷத்துல 23 வருஷம் குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியது. அல்லாஹ் மொத்தமாக தூக்கி கொடுக்கல, கையில் குர்ஆன் வச்சிருக்கோம் இல்லையா, அப்படியே அல்லாஹ் கொடுத்தரல. சந்தர்ப்பத்திற்கும் சூழ்நிலைக்கும் தோதுவாக அவ்வப்போது சட்டங்களையும் வரலாறுகளையும் மக்கள் படிப்பினை பெறுவதற்காக வேண்டி பல விஷயங்களை திருக்குரானிலே அல்லாஹ் சொல்லி காமித்திருக்கிறான். நமக்கெல்லாம் அது தெரிஞ்ச விஷயம். இறக்கப்பட்டது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் குர்ஆன் முழுமையாக ஆக்கப்பட்டதா என்றால் கேள்விக்குறி. இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் திருக்குரான் யார்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் சஹாபாக்கள்கிட்ட தான் இருந்துச்சு. இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சாதான் நம்முடைய இஸ்லாத்தினுடைய மூத்த குடிகள் அந்த சஹாபாக்களை எவ்வளவு நாம் கொண்டாட வேண்டும் என்ற எண்ணம் பிறக்கும். அதற்கு அடுத்த தரத்தில் வந்த தாபிஈன்கள், அவர்களை பின்பற்றியவர்கள், இப்படியான அந்த சங்கிலி தொடர் மீது நமக்கு ஒரு ஈமான், அந்த சங்கிலி தொடர் மீது நமக்கு ஒரு வலுவான நம்பிக்கை பிறக்கும். அதனால நான் இதை உங்களுக்கு தெளிவாகவே சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரண நேரத்தில் திருக்குரான் முழுமையாக இல்லை. சஹாபாக்கள் ஒவ்வொருத்தோட்டையும் ஒவ்வொரு பகுதி இருந்தது. சில பேர் 50 ஆயத்தை மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க, சில பேர் எழுதி வச்சிருந்தாங்க, சில பேர் எலும்பில் எழுதி வச்சாங்க, சில பேர் தோல்ல எழுதி வச்சிருந்தாங்க. இப்படி பரவலா இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலம் வரும். நல்லா கவனிக்கணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலத்துல உமர் ரலியல்லாஹு ஒரு ஆலோசனை சொல்றாங்க. ஏங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், வாழ்ந்தார்கள், நமக்கு இஸ்லாத்தை போதித்தார்கள், சென்று விட்டார்கள். தற்காலத்தில் குர்ஆன் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒவ்வொரு பிரதி இருக்கு. விளக்கமா சொல்றதா இருந்தா உங்கள்கிட்ட ஒரு 10 பக்கம், அந்த அப்துல் காதர்கிட்ட ஒரு 10 பக்கம், உஸ்மான்கிட்ட ஒரு 10 பக்கம், அபுதாயர்கிட்ட ஒரு 10 பக்கம், இப்படி பிரிச்சு 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 இருக்கு. இப்படி இருந்தா சரியாகுமா? இதெல்லாம் ஒண்ணு சேர்த்தரலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பயந்து போயிட்டாங்க அபூபக்கர் நாயகம். என்ன உமரே, என்ன சொல்றீங்க? அல்லாஹ் ரசூல் சொல்லாத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒரு காரியத்தை நீங்க செய்ய சொல்றீங்களா? இது பிதஅத் ஆச்சே, அப்படி எப்படி நம்ம செய்ய முடியும் என்று அவர்கள் பதறிவிட்டார். நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், அவங்க பதறி, இல்ல அல்லாஹ் ரசூல் சொன்னா தான் நம்ம செய்யணும், நம்ம பிதஅத்தெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு விட்டுருந்தா இன்னைக்கு திருக்குர்ஆன் அற்புதமான ஒரு புத்தக வடிவில முழுமையாக்கப்பட்ட திருக்குர்ஆனை நாம் பார்த்திருக்க முடியாது. இது சமூகம் நல்லா புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு பிதஅத்தாச்சே, செஞ்சா அல்லாஹ் நாளை தண்டனை போட்டுருவான். அபூபக்கர் நாயகம் பயந்தது சரிதான், புதுசா செய்யக்கூடாது. ஆனால் கால ஓட்டத்துல புதியது மார்க்கத்தில் செய்யலாம், அது நல்லதாக இருந்தால் செய்யலாம். அதுக்கு ஆதாரம் என்ன? குர்ஆன் தான். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ரசூல் சொன்னதைத்தான் நம்ம செய்யணும், அல்லாஹ் ரசூல் சொல்லாததை செய்யக்கூடாது. இதுதான் கான்செப்ட் நமக்கு, இல்லையா? குர்ஆன் ஹதீஸ் இதுதான் நமக்கு மெயின். இதை தாண்டி குர்ஆன் ஹதீஸில் அல்லாத
சில நல்ல விஷயங்கள் துவங்கலாமா, செய்யலாமா என்று கேட்டால் மார்க்கத்திலே செய்யலாம் என்பது முதலில் சஹாபாக்கள் தான் இந்த பிதஅத்தை உண்டாக்குகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிதஅத் ரெண்டு வகை. ஒண்ணு மார்க்கத்திற்கும் அந்த செயலுக்கும் சம்பந்தமே இல்லாதது பிதஅத், அது கெட்ட பிதஅத். இன்னொரு பிதஅத் இருக்கு, மார்க்கத்திற்கும் அந்த செயலுக்கும் சம்பந்தம் இருக்கும். ரெண்டு இருக்கு, டபுள். சும்மா எடுத்தோடனே பிதஅத்தா, குர்ஆன் ஹதீஸ் இல்லையா அவன் பிதஅத்வாதி, அவன் நரகத்துக்கு போயிடுவான் அப்படிலாம் டிக்ளேர் கொடுக்க முடியாது. அதுவெல்லாம் ஏமாற்று பேர்வழிகளுடைய ஜோடனையான வார்த்தை. இப்ப நம்மள்ட்ட வந்து ஒருத்தர் சொல்றாரு, பாய் குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல, நபியே செய்யல, நம்ம ஏன் பாய் செய்யணும், தப்பு தானே பாய் அப்படி நம்ம என்ன நினைப்போம், ஆமாங்கோ அப்படின்றோம் இல்லையா? ஏன்னா அந்த வார்த்தையினுடைய அந்த கையாடல், வார்த்தையினுடைய போங்கு சரி மாதிரி தெரியும், ஆனா அது சரியல்ல. சரி, அல்லாஹ் ரசூல் செய்யாததை செய்யலாமான்னா செய்யத்தான் கூடாது. எதை செய்யக்கூடாது? மார்க்கத்துல இல்லாத ஒண்ண. இப்ப உதாரணத்துக்கு 5 நேரம் தொழுகை, ஒருத்தர் வர்ற, எங்கோ நம்ம 6 நேரம் தொழுகலாங்க, இது பிதஅத். இந்த கடமைகள் இருக்கு இல்லையா, கடமைகளில் கூட்டினால் குறைத்தால்தான் பிதஅத்தை ஒழிய, நம்ம நன்மையை நாடி ஒரு நல்ல ஒரு வார்த்தையை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம், 5 பேர் சேர்ந்து சொல்றோம், 10 பேர் சேர்ந்து சொல்றோம், எனக்கு பிடிச்ச திக்ருங்க சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், என் குழந்தைகளை ஓத சொல்றேன், என் சந்ததிக்கு ஓத சொல்றேன். இது எப்படி பிதஅத் ஆகும்? இது மார்க்கத்துல உள்ளது. இங்க குழப்பமே அதுதான். பிதஅத்துன்னு சொன்னா மார்க்கத்துல இல்லாத புதுசா செஞ்சா அது பிதஅத், அது மறுக்க வேண்டியது. உதாரணம், பாங்கு சொல்றாரு மோதினார், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அதோ நிப்பாட்டிக்கணும். அடுத்து அஷ்ஹது தான் சொல்லணும். இல்ல ஒரு மூணாவது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் 3ஆம் டைம் சொன்னார்னா அவரை கூப்பிட்டு இங்க வாங்க, இது பிதஅத்துங்க, இது ரசூலுல்லாஹ் இப்படி காட்டி தரல, இதை வந்து தடுக்கணும். ஒரு 5 பேர் உட்கார்ந்து திக்ர் ஓதுறாங்க ஒரு இடத்துல, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு. ஒரு 10 பேர் ஒரு நல்ல காரியத்தை தொழுகைக்காக வேண்டி நல்ல இரவுகள்ல தொழுகுன்னு சொல்றாங்க. தொழுகை என்பது இஸ்லாத்துல இருக்கா? இருக்கு. நன்மையை நாடி திக்ர் ஓத சொல்றாங்களா? இருக்கு. மார்க்கத்துல முரணான்னு பார்க்கணும், இல்ல முரண் இல்லைங்க, அப்ப தாராளமாக செய்யலாம். அப்போ பிதஅத் 2 வகை. ஒண்ணு அல்லாஹ் ரசூல் காட்டி தராதது, இன்னொன்னு அல்லாஹ் ரசூல் செஞ்சிருக்கிறாங்க, ஆனா எந்த டைம்லாம் கிடையாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்ற டைம் வேணுமா, சுப்ஹானல்லாஹ் சொல்ற டைம் வேணுமா? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தொழிற்சாலையில வேலை பார்க்குறாருங்க, நம்ம இப்படி எடுத்துக்கிறோம், அப்பதான் விளங்கும் சமூகத்துக்கு. தொழிற்சாலையில வேலை பார்க்குறாரு, காலையில் 6 டு நைட்டு 10 மணி வரைக்கும் வேலைன்னு வைங்களேன். அவர் ஓத முடியுமா, திக்ரு செய்ய முடியுமா, தொழுக முடியுமா? விட மாட்டான். அவன் ஒரு காஃபிரா இருந்தா சுத்தமா விட மாட்டான். பாய் எல்லாம் வீட்டில் வச்சுக்கோங்க, தொழுகிறதெல்லாம் நம்ம கம்பெனியில் டியூட்டி டயத்தில் என்ன செய்யக்கூடாது, தொழுகலாம் கூடாது அப்படின்னா ரூல்ஸ் போட்டான். நம்மளும் என்ன செய்யறோம், அந்த ரூல்ஸ் படி எதுவும் தொழுக முடியாது, வழங்க முடியாது. நம்ம சூழ்நிலை அந்த மாதிரி. வீட்டுக்கு வந்துட்டோம், வீட்டுக்கு வந்தால் எல்லாத்தையும் தொழுகிறோம். மாத்திரமல்ல, திக்ரு செய்யணும் உங்களுக்கு ஒரு ஆசை, உங்கள் குடும்பத்துக்காரங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு, இல்லைம்மா தினந்தோறும் திக்ரு ஓதணும். அல்லாஹ் வந்து அல்லாட்ட ரசூல்லா 100 டைம் பாவம் மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க, பாவமே செய்யாதால் 100 டைம் பாவம் தேடி இருக்கிறாங்க. நம்ம வந்து 1000 அல்ல, லட்சம் அல்ல, கோடி முறை கேட்டாலும் நம்முடைய செய்யற பாவத்துக்கு கலியதான் ஈடா ஆகாது. அதனால எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஹதீஸை கேட்டேன், ஒரு அஜர்த்து பயான் பண்ணாரு, அது ஒரு புத்தகத்துல படிச்சேன். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இந்த வார்த்தையை சொன்னா சொர்க்கத்துல ஒரு மரம் நட்டு வைப்பாங்களாமா. இந்த ஹதீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்முடைய சூழ்நிலை தொழுக முடியல, வணங்க முடியல, நம்ம குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து இனிமே நைட்டு 10 மணிக்கு குடும்பத்தாரெல்லாம் உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அலியில் அலி சொல்லியே ஆகணும். ஆர்டர் போடுறாரு. இதை குடும்பத்துக்காரங்க செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. இது பிதஅத் ஆகுமா? இது பிதஅத் ஆகாது. நீ கலிமா சொல்றதுக்கும் திக்ர் செய்யறதுக்கு நேரம் காலம் கிடையாது, எப்ப வேணாலும் செய்யலாம். அப்ப இவருக்கு நேரம் இல்லை, இவருக்கு டியூட்டி அந்த மாதிரி. அதனால குடும்பத்தார்களுக்கு ஏவுகிறார், செய்யறாங்க. இது பிதஅத்தான்னா இது புதிய நடைமுறை, நல்ல நடைமுறை, புதிய நடைமுறை, நல்ல நடைமுறை. அதனால் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். புதிய நடைமுறை, ஆனா ரசூலுல்லாஹ் செய்யல. அதான் அந்த பாங்கு சொல்றப்ப அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் 2 டைம் சொல்லணும், 3 டைம் சொன்னாருன்னா ஏத்துக்க முடியாது.
ஒரு டைம் சொன்னார்னா ஏத்துக்க முடியாது. ஏன் அது பிதஅத்துங்க, ஒதுக்குறோமா இல்லையா? அப்ப நம்ம நல்லா சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். பிதஅத்துனா ஒருமனே புதுசு இல்லை. வெறுமனே புதுசு அப்படின்னு சொன்னா முதல் குற்றவாளி அல்லாஹ் பாதுகாப்பானாக அபூபக்கர் நாயகமும் உமர் நாயகமும் தான் குற்றவாளிகளாக பாவிக்கப்படுவார்கள். என்னங்க எடுத்து சொல்றீங்க? நபிக்கு எடுத்து அவங்க தானங்க, அவங்க குற்றவாளி ஆக முடியுமா? ஆக முடியாது இல்லையா? அதான் நம்ம ஈமான். ஒரு பிதஅத்துக்காரன்ட்ட கேட்டாங்க, ஏங்க குர்ஆன் ஹதீஸ் தானே பின்பற்றணும், குர்ஆன் ஹதீஸ்ல 11 ரக்காயத்துன்னு வருது, அதுல பல ரிவாயத்துகள் இருக்குது. ஆனா உமர் காலத்துல தானங்க தராவி 20 ஆரம்பிச்சாங்க. உமரை பின்பற்றணுமா, யாரை பின்பற்றணுமா? நபியை பின்பற்றணுமா? அப்ப உமரை பின்பற்றணும் எங்க போவான் அப்படின்னு கேட்கும்போது அந்த பிதஅத்துவாதி மக்களுக்கு எப்படி சொல்றான் பாருங்க. அது அல்லாஹ் அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம். யாருங்க? உமர் ரலியல்லாஹு பச்சையான வார்த்தையில அவருக்கு அல்லாஹ் தண்டனை கொடுக்கலாம், அல்லது அல்லாஹ் அவரை மன்னிக்கலாம். இப்படி சொல்ல முடியுமா? ஏன் தெரியுங்களா? அந்த உமர் ரலியல்லாஹு சொர்க்கவாதின்னு சொன்னது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு பிறகு நபி கிடையாது. அப்படி நபியான ஒருவர் வர தகுதி என்றால் உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான். இந்த சர்டிபிகேட் கொடுத்தது யாருங்க? பூமா நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட ஒரு ஆளை நம்ம பிதஅத் செஞ்சுட்டாரு, அவர் நரகத்துக்கு போயிடுவாரு நினைச்சாவே குற்றம் இல்லையா? எவ்வளவு பெரிய அவதூறு அதெல்லாம். அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சும்மா குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்க, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு நம்ம செய்யக்கூடிய நல்ல நல்ல அமலை பூரா ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா செய்யல விட்டு, ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா செய்யல விட்டு அப்படின்னு ஒதுக்கிடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய உரைகளில் அதிகமாக குலுங்கன்னு வருது. நீ எப்ப வேணாலும் சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றிய ஒரு திக்ரு செய்ன்னு வருது, எப்ப வேணாலும் திக்ரு செய்யலாம். நீ புதுசா நீ தொழுக முடிஞ்சோடனே ஸலவாத் ஓதுறியா ஓது. ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களா? தடுத்தா தான் குற்றமே ஒழிய தடுக்காத எந்த நேரத்துல எந்த அமலை செஞ்சாலும் இஸ்லாத்திலே வரவேற்கத்தக்கது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் குர்ஆன் முழுமையாக ஆக்கப்படல. எல்லா சஹாபாக்கள் கரத்திலையும் இந்த 6666 ஆயத்துன்னு சொல்றோமே, இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு இல்லையா? இது தவழவில்லை, கையில தவறல, தனித்தனியா கொஞ்சம் கொஞ்சமா இருந்தது. அதை உருவாக்கி ஒன்று சேர்த்தவர்கள் சஹாபாக்கள். இந்த வேலையை அல்லாஹ் செஞ்சுட்டு போயிருக்கலாம்ல. இந்த வேலையை ரசூலுல்லாஹ் காலத்துல மௌத்தா போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு, நபியே நாயகமே குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்ற வேண்டும், வேற யாரையும் பின்பற்ற கூடாது, இந்த குர்ஆன் அங்கங்க இருக்குது, இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கோர்வை செய்து அபூபக்கர் கையில கொடுத்துருங்க, அல்லது சஹாபாக்களை கூப்பிட்டு கையில கொடுத்துருங்க என்றெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் யார் ஏற்பாடுங்க? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் 23 ஆண்டு காலமாக சன்னம் சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆனை இறக்கினான். கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிட்டு அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுக்கு மார்க்கம் முழுமை நல்லா சொல்லிட்டான். சொல்ல அல்லாஹ் முழுமையா கொடுக்கலங்க. இங்க அதான் பார்க்கணும். அந்த மார்க்கம் யார் கையில் வருகிறது? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவங்க தானங்க. நபியுடைய வஃபாத்திற்கு பிறகு இஸ்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது. எப்படி? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சில பேர் நபியே போயிட்டாங்க, ஈமான்ல பலகீனமான இருக்கிறாள், என்ன செஞ்சாங்க? நபி வந்தாங்க, குர்ஆனை சொன்னாங்க, அல்லாஹ் ஒருத்தன் சொன்னாங்க, அவங்களே மூத்தா போயிட்டாங்க. இனி எப்படி நம்ம இஸ்லாத்துல நீடிக்கிறது? இஸ்லாத்துக்கு தலைவர் யாரு என்றெல்லாம் சில ஈமானில் பலகீனப்பட்டவர்கள் பேசிய பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொன்ன வார்த்தை இதுதான், அவர்கள் மனிதர்கள். வந்தவர் யாருங்க? பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர், இறைவன் அல்ல. அதனால வந்தார்கள், வாழ்ந்தார்கள், திருக்குர்ஆனை கொடுத்தார்கள், அதை பற்றி பிடிப்பதுதான் அவர்களுடைய சுன்னத்தை கடைபிடிப்பதாக ஆகுமே ஒழிய இவரோட முடிஞ்சது நீங்க நினைக்க கூடாது. இன்று இஸ்லாத்தை ஆடக்கூடிய இஸ்லாத்தை ஸ்திரம்பர மிக்க வைத்தவர்கள் அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம். அவங்கள 1400 வருஷம் கழிச்சு ஒரு கூட்டத்தை உருவாக்கி கையில வச்சுக்கிட்டு அவர் காலத்துல 20 ரக்காத் தராவீஹ் ஆரம்பிச்சாங்க. அப்ப உமரை பின்பற்றினானா பூரா நரகவாதி தானுங்க. அது நம்ம சொல்ல மாட்டோங்க, நீங்களே புரிஞ்சுக்குங்க.
ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ரசூல்லாவுக்கு மாற்றமா புகாரி ரசூலா சொல்லிட்டு போனாங்களா? புகாரியை தான் பின்பற்றுன்னு சொன்னாங்களா? இந்த புகாரியை பின்பற்றுவதற்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? எத்தனை வருஷம் கழிச்சு, ஒரு 100 ஆண்டு கழிச்சு, எத்தனையோ ஆண்டுகள் கழித்து புகாரியுமாவே வர்றாங்க. அவங்க வந்து 4 பேர்கிட்ட கேட்டு அந்த ஹதீஸுகளை பூரா சேகரிச்சு நமக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதானே. நபி சொல்லிட்டு போனாங்களா? புகாரி ஒரு இமாம் வருவார், அவர் தெளிவாக சொல்லுவார் இருக்குதா? அப்படிலாம் கிடையாது. நம்மளா முடிவு பண்ணி ஏற்படுத்திக்கிட்டோம், இவர் சரியான நபர். எதுக்குறோமா? இதுக்கு மட்டும் எதுக்கு தெரியுது? என் மதுஹபில் இமாம் அபூ ஹனீஃபா சரியான நபர், மார்க்கத்தை தெளிவாக சொன்னார். ஏத்துக்க மாட்டேங்க. ஏன்னா அபூ ஹனீஃபாவை பின்பற்றுனா நீ மதுஹபை பின்பற்றிட்ட, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றல. எப்படி ஜோடிப்பான் பாருங்க. இப்ப புகாரி இமாம் பின்பற்றி நீ அவர் ஹதீஸ் எடுக்கிற? இல்ல ஹதீஸை நாங்க எடுத்துக்கிறோங்க, அவரை பின்பற்றல. இப்ப நாங்க மட்டும் இமாமுல் ஆலம் பின்பற்றதுக்கு அவர் என்ன தனி மார்க்கத்தையா கொண்டு வந்தாரு? இஸ்லாம் அல்லாத புது மார்க்கத்தை இமாமுல் ஆலம் சொன்னார். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா, சட்டமேதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ், அனைவர்களும் திருக்குர்ஆனிலிருந்து தான் சட்டத்தை கொடுத்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படையில கோளாறு விளங்காமத்தான் சுன்ன ஜமாத்து மதுஹபை சார்ந்திருந்தா அவன் பூரா பிதத்வாதி, அவனுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அவன் போற இடம் நரகம், அவனுக்கும் சும்மா வந்து ஏதோ ஒண்ணு மார்க்கத்துக்கு முரணா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம தான் பர்ஃபெக்டா அப்படியே 1400 வருஷம் அந்த அல்வா மாதிரி அப்படியே குர்ஆன் ஹதீஸ் நேர கொண்டு வந்து அல்லாஹ் இவர் கையில சொறி விட்ட மாதிரியும், இவங்க இயக்க தலைவர்கிட்ட அல்லாஹ் சொன்னது மாதிரியே சொல்லி பூரா டிக்ளேர் பண்ணிடுறான். சுன்ன ஜமாத்துல தொழுகிறவன், இரவுல தொழுகிறவன், பகல்ல தொழுகிறவன், நோன்பு வைக்கிறவன், பராத்துல தொழுகிறவன், மேராஜில தொழுகிறவன் பூரா பைலோரு நரகவாதி. அதனாலதான் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் ஒரே ஒரு ஆதாரத்தை எடுத்து வைக்கிறேன். குர்ஆன் ஹதீஸ் நாம் நம்ப வேண்டும். அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் கொண்டு சேர்த்தவர்கள் உமர் ரலியல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹ், உஸ்மான் ரலியல்லாஹ், அலி ரலியல்லாஹ். இவர்கள் ஒரு காரியத்தை செய்தால் அதை நாம பின்பற்றணும். ஏன்னா அது குர்ஆன் ஹதீஸ்க்கு உட்பட்டு இருக்கும். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க. அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் ரசூல் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, என்னையும் பின்பற்றுங்கள், சஹாபாக்களையும் பின்பற்றுங்கள். சஹாபாக்கள் அவங்க புதுசா எதுவும் கருத்து சொல்ல போறது இல்லை, இந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில தான் சொல்லுவாரு. இங்க அதான் விஷயம். இப்ப புகாரி இமாம் புதுசாவா சொன்னாரு? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை எடுத்து சொல்றாரு. நம்ம புகாரி இமாம் பின்பற்றுறோமா? இல்லைங்க, ஹதீஸை பின்பற்றுறோம், ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் தான் பின்பற்றுறோம். அது மட்டும் வியாக்கியானமா பேசுறோமா இல்லையா? இந்த பிதத்வாயில கேட்டு பாருங்களேன், தெளிவா சொல்லுவான். ஐயோ குர்ஆன் ஹதீஸை தவிரங்க வேற எதையும் தொட மாட்டேனுங்க, ஏன்னா நான் அவ்வளவு தெளிவான டிக்ளரான ஆளுங்க அப்படிமா. எப்ப அவ்வளவு டிக்ளரான ஆளுங்கிற அப்புறம் புகாரி இமாமுடைய ஹதீஸை ஏத்துக்கிற உனக்கு யாருப்பா சொன்னா? இந்த கேள்விக்கு எவன்டையும் பதில் இருக்காது. இன்னைக்கு மட்டும் இல்ல, கியாமத் நாள் வரைக்கும் யார்ட்டையும் பதில் இருக்கு. புகாரி இமாம் ஏத்துக்க சொன்னாங்களா? இவ்வளவு ஆதாரபூர்வமா, ஐயோ அதுல வந்தாதான் ஹதீஸ், இதுல வந்தாதான் ஹதீஸ், அதற்கு ஒரு ஹதீஸ்னா ஐயோ அது பூரா இட்டு கட்டுது, அது பூரா லைஃப், இருக்கிறத பூரா லைஃப் ஆக்கிடுவான். அவருக்கு தோதுவா இருந்தா பாருங்க புகாரில வருதுங்க, அதே புகார் இது வருதுப்பா, இல்ல அது கொஞ்சம் பலகீனமா இருக்குதுங்க, அதனால நம்ம ஏத்துக்க, ஏன்னா அவருக்கு கொள்கைக்கு தோதுவா இல்லை. அதனால சமூகம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஆணித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தோடு முடிவுற்றது என்ற அந்த செய்தி, அதை தொடர்ந்து குர்ஆன் பரவலாக ஆக்கப்பட்டிருப்பது, அதை தொடர்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்துல இதற்காக வேண்டி முயற்சித்தது, உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல மீண்டும் பெருமுயற்சி எடுக்கப்பட்டு கடைசியா உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துல தான் நமக்கு குர்ஆனே முழுமையா கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப அல்லாஹ் ரசூலை தான் ஏத்துக்கிடுவேன், அபூபக்கர் உமர் இவங்க எல்லாம் பாவி தான், பாவம் செய்யறவங்க தான், அவங்க எல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னா, இந்த குர்ஆனை அல்லாஹ் கொடுத்தானா இல்ல இவர்கள் இடைச்சொல்கள் செய்தார்களா என்ற சந்தேகம் உன் போன்ற போலிவாதிகளுக்கு நிச்சயமாக இந்த சந்தேகம் வரும். நமக்கு வராது. நம்ம ஈமானே கொண்டோம். எப்படி ஈமான் கொண்டோம்? அல்லாஹ் ரசூலை அடையாளப்படுத்தினான், ரசூல்மார்கள் சஹாபாக்களை அடையாளப்படுத்தினார்கள். அந்த சஹாபாக்கள் இல்லாட்டி மார்க்க உனக்கு யாருங்க கொண்டு வருவான்? இந்த சஹாபாக்கள் இல்லாம இந்த மார்க்க நம்மள்ட்ட வருமா?
இல்லைங்க குர்ஆன் ஹதீஸ் தாங்க சஹாபாக்கள்லாம் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னா நீ ரசூலுல்லாவை புறக்கணிக்கிறன்னு அர்த்தம். ரசூல்லா சொல்றாங்க இவர் சொர்க்கவாதி, உமர் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி, அபூபக்கர் சொர்க்கவாதி அப்படின்னு சொல்லிட்டா சொர்க்கவாதி நல்ல செயலை தானே செய்வாரு. சொர்க்கவாதி நல்ல செயலை தானங்க செய்வாரு. அந்த நல்ல செயலை செய்யறவர் நம்ம பின்பற்றலாம் இல்லையா? அப்படித்தாங்க உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல தராவி 20ஆக ஆக்கப்பட்டு தனித்தனியா தொழுதாங்க. வீடுகளில் தனித்தனியா தொழுத அந்த மக்களை பூரா ஒன்று சேர்த்து பள்ளியில போய் 20 ரக்காய் தொழுங்க என்ற ஒரு நடைமுறைனா இஸ்லாத்தில் இல்லாத நடைமுறை இல்லை. ரசூல்லா காலத்திலேயே ரசூல்லா தராவியை தொழுகும் பொழுது அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டும் பொழுது எல்லா சஹாபாக்களும் வந்துருவாங்க, வந்து தொழுவாங்க. ரொம்ப நீண்ட நேரம் ரசூல்லா தொழுவாங்க. ரசூல்லா பார்த்தாங்க இது தராவியை தொழுக, ரம்ஜான் மாதம் நம்ம தொழுகிறோம், நம்ம தொழுது பார்த்து இவங்களும் தொழுது அல்லாஹ் கடமையாக்கிட்டான்னா இங்க பிரச்சனை அதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு எவ்வளவு வேணாலும் தொழுவாங்க. ஆனா ரசூல்லா செஞ்சது இந்த பொதுமக்களை செய்யும் போது அல்லாஹ் கடமையாக்கி விட்டுருவான். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா என் உம்மத்து கஷ்டமாயிடுமே அப்படின்னு ரசூல் இல்லை, நீங்க உங்க வீட்டுகளில் தொழுதுக்கங்க அனுமதி கொடுத்தாங்க. இப்போ அன்னைக்கு அந்த அஜெண்டா ஓகே. காலப்போக்கில் அவங்கவுங்க வீட்டில் தொழுகிறாங்க, சில பேர் தொழுகிறதே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், சமூகம் ஒரு அமல் நின்று போகுது அல்லது ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு தொழுகிறாங்க, ஒரு கட்டுப்பாடு இல்லை. பெருமானார் காலத்துல ஒரு கட்டமைப்பு இருந்தது, சரியாக இருந்தது. சிறப்பான ஒருத்தர் ஆட்சி நடத்தும் போது அந்த ஆட்சி சூப்பரா இருக்கும், 100%ங்க. அவரு அடுத்த ஆட்சிக்கு வர்றாரு, அவர் வந்து 90% தாங்க, ஒரு 10% வீக்குங்கன்னா அந்த ஆட்சி அப்படித்தானே இருக்கும். இப்போ நபி காலத்துல வஹி இறங்கிய காலம், கட்டமைப்பு சரியா இருந்துச்சு. நபியுடைய காலத்துக்கு அப்புறம் நான் திரும்பவும் சொல்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகும்போதே சில சஹாபாக்களுக்கு யாரு ஈமான்ல பலகீனமா இருக்கிறவங்க ஈமானை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்தாங்க, தடுமாறுறவங்க. அப்போ உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல மக்கள் தொழுகையிலிருந்து கொஞ்சம் பின்வாங்கினாங்க, புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னொரு கட்டத்துல ஹாஃபீஸ்கள் குர்ஆனை மனப்பாடம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மனப்பாடம் பண்ண ஹாஃபீஸ்கள் 70 பேர் ஒரு இதில் போர்ல கொல்லப்படுறாங்க. இப்போ மனப்பாடம் பண்ண ஆளுகள்லாம் கொல்லப்பட்டா இந்த குர்ஆனை யாரு காப்பாத்துறது? அல்லாஹ் இறக்குனா, நபி மக்கள்கிட்ட சொன்னாங்க, நபியும் போயிட்டாங்க. அடுத்து அபூபக்கர் நாயகம் வந்தாங்க, 2 வருஷம் ஆட்சி பண்ணாங்க, அவங்களும் மூத்தா போயிட்டாங்க. என்னுடைய உமருடைய ஆட்சி மனப்பாடம் பண்ணவங்க, இது எல்லாரும் மனப்பாடம் பண்ண முடியுமா? எல்லாம் சஹாபாக்கள் தான், பூரா பேருக்கு மரண சக்தி எல்லாம் கொடுத்துருந்தான்னா யாருக்கு எல்லாம் நாடுனாலும் அவங்க உள்ளத்துல மட்டும்தான் குர்ஆன் நிற்கும். அப்போ குறிப்பிட்ட 70 நபர்கள் ஹாஃபீஸ்கள் கொல்லப்பட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு ஒரு பயம் வருது, அச்சம் வருது. இப்படியே போனா இந்த குர்ஆனை யார் காப்பாத்துறது, எப்படி மீட்டெடுக்கிறது என்ற எண்ணத்தின் அடிப்படையிலும் மக்களை திருக்குர்ஆனை ஓத வைக்க வேண்டும், கேட்க வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் தராவிஹ் 20. நான் திரும்பவும் சொல்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கடமையே கிடையாது. அவங்களா துள் போட்டு தொழுதாங்க, மக்கள்லாம் வந்து தொழுகும் போது ரசூல்லா அக்செப்ட் பண்ணி தொழுதாங்க. கூட்டங்கள் அதிகமாக ஆகிற பொழுது வேணாம்பா உங்க வீட்டுக்குள்ளே தொழுதுன்னு சொல்லிட்டாங்க. அது அன்றைய காலம். காலம் கடந்தது, மக்களுக்கு அமல்ல சோர்வு ஏற்படுவது. இப்ப நமக்கு வராதா? கஞ்சி குடிக்கிற வரைக்கும் கரெக்டா இருக்கும், கரெக்டாக தொழுதரணும், தராவியை தொழுதரணும்னு அதே மூடிலே இருப்பார். கஞ்சி குடிச்சு முடிஞ்சோடனே ஒரு மயக்கம் வரும் பாருங்க, இனிமே போகலாமா, இதுக்கு மேலே போய் தொழுகணுமா, சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போட்டுருவோம், நாளையிலிருந்து கண்டினியூவாக போயிடலாம், வருதா இல்லையா? இந்த சுணக்க வரும். அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை காலங்கள் செல்ல செல்ல வருகிற பொழுதெல்லாம் இந்த மூத்த குடிகள் சஹாபாக்கள் இஸ்லாத்துல புதுசா பிதத்தை உண்டாக்குறாங்க. இஸ்லாத்துல புதுசா எதுக்குங்க இந்த பிதத்தை உண்டாக்குறாங்க? இந்த மக்கள் சரியான முறையில் நன்மையின் பால் போக வேண்டும். இல்ல ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, உங்க வீட்டுக்கு போய் தொழுங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது, பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லல. அன்றைய காலம் ஓகே, அதான் நான் சொன்னேன் 100% பவர்ஃபுல் மேன் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி. அந்த காலத்து மக்கள் ஈமான் ஜொலிச்சது. காலங்கள் போக 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 மக்கள்கிட்ட பலகீனம், இபாதத்துல பலகீனம், ஈமான்ல பலகீனம் வருகிற பொழுது அவர்களை சரி செய்ய
எந்த யுக்தியை கையாண்டார்கள் என்றால் மார்க்கத்திலே புதிதான விஷயத்தை உருவாக்கினார்கள். அந்த புதிதான விஷயம் என்பது மார்க்கத்திற்கு எதிரல்ல, மார்க்கத்திற்கு உள்ளேயே இருக்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. சரி, எப்படிங்க கொண்டு வந்தாங்க உமர் ரலியல்லாஹு? இப்ப ரம்ஜான்ல தொழுதா நன்மையா? நன்மை. ரம்ஜான்ல ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா 70 மடங்கு சுப்ஹானல்லாஹ்வா? நன்மை. மக்களும் இப்படி தொழுகாம இருக்கிறாங்க, இங்க வாங்க, வந்து 20 ரக்காயத்து தொழுங்க. முடிந்தவர்கள் தான், கட்டாயப்படுத்தல, அவங்க தொழுங்கள் என்ற அந்த ஃபார்முலாவை, அந்த நல்ல பிதஅத்தை, பிதஅத்துல 2 வகை, அந்த நல்ல பிதஅத்தை ஏற்படுத்தினார்கள். இன்று வரை அதுக்கு அடையாளமா எங்க இருந்துச்சுன்னு சொன்னா, காபத்துல்லாவில் 20 ரக்காயத் தான் தொழுதுட்டே இருந்தாங்க. இந்த கொரோனா காலத்துல என்ன செஞ்சுட்டான், அந்த அந்த ரக்காயத்தெல்லாம் குறைச்சிட்டான். அது வரைக்கும் அங்க 20 தான். உலகம் முழுக்க பிதஅத்வாதி வகாபிகள்லாம் 8, 11, 16 கதறினாலும், எந்த மண்ணில் பெருமானார் பிறந்தார்களோ, எந்த மண்ணில் அடக்கமானார்களோ, அங்கு காலம் முழுக்க அவ்வளவுதான் தொழுது இருக்கிறாங்க. இடையில அவ்வப்போது சில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அந்த தொழுகையை நிலைவரை செய்தார்கள். கியாமத்து நாள் வரை ஒரு பெரும் கூட்டம் 20 ரக்காய் தொழுதுட்டே இருக்கும். இது சரியாக இருந்தால் உமர் ரலியல்லாஹுவிற்கு அந்த நன்மை போய் சேரும், அவங்க ஏற்படுத்தியது. தவறாக இருந்தால் நீயும் நானும் செய்கிற பாவத்திற்கு அவர்கள் தான் மூலக்கரு. இப்படி நினைப்பது தவறு. பிதஅத்வாதி, திரும்பவும் சொல்றேன், ஒரு பிதஅத்வாதிட்ட கேட்கிறான், உமர் ரலியல்லாஹு ஏற்படுத்தினாங்க 20 11 அப்படிங்கிறப்ப 20 ஒதுக்கியறணும், ஸ்டைலா சொல்றான், 20 ஒதுக்கியறணும். ஏன்னா அவரு மனுஷன் தானே, பாவம் தானே செய்வாரு, அவரு சாதாரண ஆளு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி கேட்கிறான், கேள்வி கேட்கிறவன், எங்க அப்பா அவருக்கு நரகம் கிடைக்குமா? பிதஅத் ஏற்படுத்திட்டாரு, நரகம் கிடைக்குமா? கிடைக்கலாம். இவர் 1400 வருஷத்துக்கு அப்புறம் மார்க்கம்னா என்னன்னே தெரியாத, மார்க்கம்னா என்னன்னே தெரியாத, மார்க்கத்தை பற்றி பேச இவ்வளவு உயர்ந்த அந்த சஹாபாக்கள் குறித்து அசால்ட்டா சொல்லிடணும். இன்னொரு அவர் துஆ செய்றாரு பாருங்க, அல்லாஹ் அவரை மன்னிக்கலாம், உங்களெல்லாம் மன்னிப்பானா? அவர் 20 ரக்காத் ஏற்படுத்தி விட்டு போயிட்டாராம், பிதஅத்தை போட்டு கலக்கி விட்டு போயிட்டாராம், வெடியை போட்டு போயிட்டாராம், அவர் அல்லாஹ் மன்னிச்சிருவானா? உங்க நிலைமை. அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது, தொழுதரக்கூடாது. அல்லாஹ் அக்பர். அதனால மார்க்கம் என்று வருகிற பொழுது நீங்கள் இருக்கிற பகுதி, உங்க ஜமாத், அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை ஒட்டி வாழும் காலமெல்லாம் நம்ம யாரும் குழப்ப முடியாது. அதை விட்டு தடம் மாறுகிற பொழுது தொழுகையில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டே தூக்கிடுவான், பின் சுன்னத் முன் சுன்னத்து தூக்கிடுவான். பர்ரு தொழுதா பத்தாதா, போதும் இல்லை, ஏன் நீ துவாவுனாத்தையும் கேட்பனா? அல்லாஹ் என் படனி பக்கத்துல இருக்கான், ஏன் நான் அல்லாஹ்ட்ட கேட்க மாட்டேனா? அட அல்லாஹ் அதையும் நீ தனியாக கேட்க சொல்றான், கூட்டா சேர்ந்தாலும் இதுக்கும் ஆமீன் சொல்லுன்னு சொல்றாங்க. ரெண்டும் இருக்கு இல்லையா? ரெண்டையும் தான் எடுக்கணும். அதுக்கு உதாரணம் வெளியெல்லாம் போக வேணாம். வலல்லாலின் இமாம் சொல்லும் பொழுது அதுக்கு மட்டும் ஆமீன் தான் கூட்டுக்குவா. ஏப்பா ஆமீன் கத்துற? இல்லைங்க, நான் பார்த்தீங்கன்னா ரசூல்லா ஆமீன் சொல்ல சொன்னேன். ஏன்னா தொழுகைக்கு உள்ளேயே இது மார்க்கத்தில் இருக்குங்கும் போது தொழுகைக்கு வெளியே நீ செய்யறதுல என்ன குற்றம் வரும்? இன்னொன்னு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி தொழுகை முடிச்சோடனே துஆ ஓதி கையேந்துங்கப்பா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, இமாம் ஓதுற மாதிரிலாம் ஓதலை. ஆனா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஃபர்லுக்கு பிறகு நீங்கள் துஆ செய்தால் உங்க துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னாங்க. அது நீ கூட்டா செஞ்சா என்ன, தனியா செஞ்சா என்ன? ஏன் தனியா செய்யறது தப்புன்னு சொல்ல வரல, கூட்டாக சேருகும் பொழுது பலம் அதிகரிக்கிறது. சாதாரண நூலுங்க, நூலை போட்டு நல்லா திருக்கி கயிறாக்கிட்டா பலம் தானே, இல்ல மார்க்கத்தில் இல்லாததான். அப்படி ஒண்ணு மார்க்கத்தில் இருக்கா? ஒருவர் துவா ஓத மற்றவர் ஆமீன் கூறிவிட்டால் அவர் சிறுக்காக அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட்டு துவா வேணான்னு சொல்லிடலாம். எத்தனை முறை பெருமானார் சஹாபாக்களுக்கு துவா செய்யறாங்க, அவங்க ஆமீன் சொல்றாங்க. சில நேரங்களில் சஹாபாக்களை துஆ செய்ய சொல்லி பெருமானார் ஆமீன் சொல்றாங்க. மெம்பர் படியில ஏறும் பொழுது ஜிப்ரீல் துஆ செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்றாங்க. இது மார்க்கத்தில் உள்ளது தானே. நான் திரும்பவும் சொல்றேன், பிதஅத் என்றால் மார்க்கத்தில் 5 கடமைக்கு பதிலா 6வது கடமை ஒத்துக்கிறோம், அது பிதஅத். பாங்கில அல்லாஹ் அக்பர் சொல்றதுக்கு பதிலா 2 தடவை சொல்றதுக்கு பதிலா 3 டைம் சொல்றான், இது பிதஅத். பாங்கில 2 முறை சொல்வதற்கு 1 முறை சொல்றான், இது பிதஅத். மற்றபடி அமல் செய்யறோம் இல்லையா, நான் பாட்டுல 100 ரக்காயத் தொழுகிறேன், நீ பாட்டுல ஒரு திக்ர் ஓது, இதுவெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தப்பட்டது, டைம் குறிக்கப்படலை. நம்ம எந்த டைம் வேணாலும் ஓதிக்கலாம். அந்த பிதஅத் ஹசனா, நல்ல பிதஅத். உமர் ரலியல்லாஹு 20 ரக்காயத் தொழுகை கொண்டு வந்தது நல்ல பிதஅத்.
இப்படி பிதஅத்திலே நல்லதையும் கெட்டதையும் விளங்கி கொள்ளாமல் எதுக்கெடுத்தாலும் பிதஅத்துன்னு சொல்லி ரமலான் மாதத்தில் நாம் நன்மை இழந்து விடக்கூடாது. நிறைய அமல் செய்ய வேண்டும். நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய பள்ளிவாசலோடு இமாமோடு சேர்ந்து இருக்கும் காலமெல்லாம் நம் ஈமான் பாதுகாக்கப்படும். எந்த இயக்கமும் நம்மளை குத்திட்டு போக மாட்டான். நம்ம இமாமை அவுத்து விட்டுட்டு பெத்த தாய் தகப்பனா ஐயோ அவங்க கூட வழிகேட்டில் இருக்கிறாங்க, அவங்க ஒரு நரகவாதி, அவங்கள ஒதுக்கி தள்ளிட்டு எவனோ ஒருத்தர் டீ கடை பெஞ்சில உட்கார்ந்து சொல்ற குர்ஆன் ஹதீஸையும் எவனோ ஒருத்தர் புக்கில் நெட்டில் சொல்ற குர்ஆன் ஹதீஸையும் படிச்சா உண்மையிலேயே அதை அவர்கள் சொல்லுவது சரியா தவறா என்பது கூட பொதுமக்களுக்கு தெரியாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. பிதஅத்வாதிகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாயா. கடைசி வரை அவர்கள் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையில் வாழ்ந்து மரணிப்பதற்கு ரப்பு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.